முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே, டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கருமமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடல் அன்றாடம் வருகின்ற தடை, தாமதம், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள் அனைத்தும் இந்த பாடலை பாடி வந்தால் நம் நிஜ வாழ்க்கையில் இருந்து விலகும். உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்ற, பாராட்டை பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு ஜனவரி மாத மீன ராசிக்காரர்களுடைய பலாபலன்கள். முதலிலே மீன ராசி என்பவர்கள் யார்? மீனானது எப்பொழுதும் நீந்தி கொண்டிருக்கும். அதுபோல இந்த ராசியை சார்ந்தவர்கள் ஒன்று யோசித்துக் கொண்டு இருப்பார்கள் அல்லது உழைத்து கொண்டிருப்பார்கள். ஓயாத உழைக்கின்ற, பக்தியே சக்தி என்று சொல்லுகின்ற மீன ராசி அன்பர்களே, முதலில் ஜனவரி மாத அந்த கிரகங்களின் நிலை எப்படி இருக்கிறது என்பதை முதலில் நாம் பார்க்கலாம். அதற்கு முன்பு மீன ராசியை சேர்ந்த 9 பாதங்கள், பூரட்டாதி 4, உத்தரட்டாதி 1, 2, 3, 4, ரேவதி 1, 2, 3, 4 என்ற 9 பாதங்களை அடங்கிய மீன ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதத்திலே கிரக நிலைகள் எவ்வாறு உள்ளது? முதலிலே ராசியிலே ராகு, ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய அமைப்பு இது. தனம், வாக்கு, குடும்பம் என்று சொல்லப்பட்ட மேஷத்திலே குரு, அருமையான ஒரு அமைப்பு. கலஸ்தர ஸ்தானத்திலே கேது, எச்சரிக்கையை கொடுக்கின்ற ஒரு குறிப்பு. பாக்கிய ஸ்தானத்திலே சுக்கிரன், இதுவும் நன்மை பயக்கும். புதனும் அங்கே இருப்பதால் இது ஒரு நல்ல அமைப்பு. தொழில் ஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், இதுவும் அற்புதமான ஒரு அமைப்பு தான். அயன சயன போகஸ்தானத்திலே சனி இருப்பது, 7.5 சனி தொடங்கியதும் விரய சனி ஆரம்பம் என்பதை எச்சரிக்கையான நிலையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மீன ராசியை சேர்ந்த ஜனவரி மாதத்தின் கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கிறது இந்த மீன ராசிக்காரர்களுக்கு என்பதை இப்பொழுது பார்க்கலாம். 8/1/2024 அன்று புதன் பகவான் பாக்கியஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற இடத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார். அதாவது விருச்சகத்தில் இருந்து தனுசுக்கு மாறுகிறார். 15/1/2024 அன்று சூரிய பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார். அதாவது தனுசில் இருந்து மகரத்துக்கு மாறுகிறார். 18/1/2024 அன்று சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானம் என்று சொல்லப்பட்ட விருச்சகத்தில் இருந்து தனுசுக்கு தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார். 27/1/2024 அன்று புதன் பகவான் தொழில் ஸ்தானமாகிய தனுசில் இருந்து லாபஸ்தானமான மகரத்திற்கு மாறுகிறார். இப்பொழுது மீன ராசியை சேர்ந்தவர்களுக்கு ராசிநாதனாக கொண்ட குரு பகவானை பெற்றிருக்கும் மீன ராசி அன்பர்கள், இந்த மாதம் செலவுகள் கூடும். எதையும் எதிர்த்து நிற்பதை தவிர்த்து அனுசரித்து செல்வது முன்னேற்றத்திற்கு உதவும். அடுத்தவர்களின் நலனுக்காக உழைக்க வேண்டியது இருக்கும். சொத்துக்களை வாங்கும் பொழுது, விற்கும் பொழுது கவனமாக இருப்பது நல்லது. இடமாற்றம் உண்டாகலாம், ஆடை ஆபரணம் சேரும். தொழில் வியாபாரம் சற்று நிதானமாக நடக்கும். எதிர்பார்த்த லாபங்கள் இருந்தாலும் தொழில் தொடர்பான செலவு கூடும். சரக்குகளை வாங்கும் பொழுது கவனித்து வாங்குவது, பாதுகாப்பாக வைப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக பணியாற்ற வேண்டியது இருக்கும். பதவி உயர்வு கிடைக்கலாம். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கோபப்படாமல் நிதானமாக பேசி அனுசரித்து செல்வது நல்லது. சகோதர வகையிலே உதவி கிடைப்பதிலே தாமதம் உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கும். விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர். பெண்களுக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்கும் எண்ணம் அதிகரிக்கும்.
நிதானமாக பேசி மற்றவரிடம் அனுசரித்து செல்வது காரிய வெற்றிக்கு உதவும். கலைத்துறையினர் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில திட்டங்களை ஆலோசிப்பீர்கள். எந்த சூழ்நிலையிலும் மனம் தளராது விடாமுயற்சியுடன் காரியங்களை செய்யுங்கள். வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். சிலருக்கு மருத்துவ செலவு ஏற்படும். வீட்டை விட்டு வெளியே தங்க நேரிடும். கடன் விவகாரங்களில் கவனம் தேவை. உபத்தொழில் தொடர்பான காரியங்கள் தாமதமாக நடக்கும். அரசியல் துறையினருக்கு மேலிடத்தில் பயந்து வேலை செய்ய வேண்டியது இருக்கும். உழைப்பு அதிகரிக்கும். நண்பர்களுடன் கருத்து வேறுபாடு உண்டாகலாம். உங்கள் வசம் உள்ள ஆவணங்களை கவனமாக பார்த்து கொள்வது நல்லது. சொத்து விவகாரங்களில் கவனம் தேவை. எதிர்பாராத செலவுகள் உண்டாகும். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த காரியம் வெற்றி கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வி தேவையான உபகரணங்களை புத்தகங்களையும் வாங்குவீர்கள். கூடுதலாக நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்க வேண்டியது இருக்கும். மீன ராசியை சேர்ந்த அந்த மீனராசி அன்பர்களின் நட்சத்திர பலன்கள். முதலிலே புரட்டாதி 4ஆம் பாதம். இந்த ஜனவரி மாதத்திலே உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிலும் நிதானமாக செயல்படுவது, மற்றவர்களை அனுசரித்து போவது நல்லது. குடும்பத்தில் இருந்து பிரிந்து சென்ற நபர் மீண்டும் வந்து போவார். அதனால் மகிழ்ச்சி உண்டாகும். வாழ்க்கை துணைக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும். கோபத்தை குறைத்து இனிமையாக பேசுவதன் மூலமாக குடும்பத்திலே அனுமதி உண்டாகும். மீன ராசியை சார்ந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் பலாபலன்கள் இந்த ஜனவரி மாதத்திலே எப்படி இருக்கும்? இந்த மாதம் வெளியூர் பயணம் செல்ல வேண்டியது இருக்கலாம். எந்த காரியத்தையும் கூடுதல் கவனத்துடன் செய்வது நல்லது. அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் போது கவனம் தேவை. மாணவர்கள் பாடங்களை மிகவும் நிதானமாக படித்து மனதிலே பதிய வைத்து கொள்ள வேண்டும். அடுத்தவர்களிடம் பழகும்போது கவனம் தேவை. மீன ராசியை சேர்ந்த ரேவதி நட்சத்திரத்தின் பலாப்பலன்கள் இந்த ஜனவரி மாதத்திலே எப்படி இருக்கும்? இந்த மாதம் அதிகார தோரணையோடு காணப்படுவீர்கள். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். மனதிலே தன்னம்பிக்கை அதிகரிக்கும். புத்தி தெளிவு உண்டாகும். நல்லது எது கெட்டது எது என்று பிரித்து பார்த்து செயல்படுவீர்கள். எதிர்பாராத சில திருப்பங்களால் காரிய வெற்றிகள் கிடைக்கும். மீன ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஜனவரி மாதத்திலே பொருத்தமான பரிகாரம் என்னவென்றால், விநாயக பெருமானை தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட எல்லா நன்மைகளும் உண்டாகும். மன கஷ்டமும் தீரும். அதிர்ஷ்ட கிழமைகள் வளர்பிறை திங்கள், வியாழன், வெள்ளி, தேய்பிறை திங்கள், வெள்ளி. சந்திராஷ்ட தினங்கள் பிப்ரவரி 5, 6, 7 ஆகும். அதிர்ஷ்ட தினங்கள் ஜனவரி 25, 26, 27 ஆகிய தேதியிலே ஆகும். அதிர்ஷ்ட திக்கு வடக்கு. அதிர்ஷ்ட வண்ணம் மஞ்சள், ரோஜா, ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 3, 9, 5 ஆகும். அன்பர்களுடைய கவனத்திற்கு, ஒவ்வொரு நாள் மதியம் 2 மணி அளவிலே தினப்பலன்கள் பதிவிடப்படுகிறது. அன்பர்கள் அதை கேட்டு அதனுடைய நன்மைகளையும் நீங்கள் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து, அடுத்த பலாபலன்களாக இருக்கின்ற பிப்ரவரி மாத பலன்களிலே இதை போன்று உங்களை தொடர்ந்து காண இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.